சூப்பரான வெற்றி ஆர்சிபி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பதிவு வந்து வெற்றின்னு மட்டும் சொல்லிட முடியாது. பாயிண்ட் டேபிள்ல நம்பர் 1 இடம் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது அதிக ரன்ஸ் அடிச்ச ஆரஞ்சு கேப் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி இடம் இருக்கு. அதே மாதிரி அதிக விக்கெட் எடுத்த பர்பிள் கேப்பும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி கிட்ட இருக்கு. 3 டைட்டில் 3 கார்டுலயும் டேபிள்லயும் நம்பர் 1 டீம் ஆர்சிபி இருக்காங்க. நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மும்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங்கா வந்து அவங்க செகண்ட் பிளேஸ்க்கு வந்து முன்னேறி இருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு முன்னேறிருக்காங்க ஆர்சிபி. இந்த ரெண்டு பேரும் வந்து பிளே ஆஃப்க்கு உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிளே ஆஃப்க்கு 4 டீம், அந்த 4 டீம்ல இந்த 2 டீம் உறுதியா வச்சுக்கலாம். மீதி 2 டீம் யாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆர்சிபிக்கும் டிசிக்கும் நடந்த மேட்ச்ல யார் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசியை விட ஆர்சிபி தான் சூப்பரா விளையாண்டுச்சு. ஏன்னு கேளுங்களேன், அடிச்சிருக்கிற ரன் 165, அதுக்குள்ள கண்டெயின் பண்ணணும். அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கேப்டன்ஷிப் நல்லா பண்ணியிருந்தாரு. எப்பப்ப பவுலர்ஸ் எல்லாம் மாத்தி கொடுக்கணுமோ அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேசிங் மாஸ்டர் விராட் கோலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து இந்த ரன்னை எப்படி வந்து நம்ம விக்கெட்டை கொடுக்காம இந்த ரன்னுக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கறத அழகா கொண்டு போனாரு. குணால் பாண்டியா அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா எல்லாரும் பேசப்படும் ஒரு பேராக மாறி இருக்கு. அதுக்கு காரணம் நேத்து அவர் ஆடின இன்னிங்ஸ் தான். 73 ரன் அடிச்சாரு, நாட் அவுட்ல இருந்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு, சான்ஸே இல்லைங்க. எந்த டைம்ல தன்னுடைய பலத்தை வந்து டீமுக்கு கொடுக்கணுமோ அந்த டைம்ல தன்னுடைய பலத்தை கொடுத்திருக்காரு. அவருடைய ஐபிஎல் ஆக்ஷன் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5.7 கோடி தான். ஆனா இங்க 27 கோடி, 10 கோடி, 15 கோடி, 18 கோடி வாங்கினவங்க ஒண்ணுமே விளையாடல. இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டு இருக்கலாம். சூப்பர் குணால் பாண்டியாவுக்கு. இவங்க 2 பேரும் எம்ஐயும் ஆர்சிபியும் பிளே ஆஃப் உறுதி பண்ணிட்டாங்க. இனி டைம் டேபிள்ல வந்து எப்படி மாறுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.